Hey guys, welcome back to my channel. நம்ம Play It and this is Gautam here. ஸோ நம்ம 25 KTM ADV மாடல் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ லேட்டஸ்ட் மாடல் இப்போ தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. சென்னைக்கு இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்கு இந்த பீஸ். ஸோ இந்த வண்டியில் எனக்கு ஃபர்ஸ்ட் பிடிச்ச விஷயங்கள் பற்றி நான் பேசிட்டேன். அது ஆல்ரெடி ஒரு வீடியோ இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனில் எனக்கு பிடிக்காத விஷயம் என்னன்றதை பற்றி இந்த ADV பற்றி பார்க்கலாம் வாங்க. ஸோ எனக்கு இந்த ஏடிவியில் பிடிக்காத விஷயங்கள் ஃபர்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பர்சனல் ஒப்பீனியன் தான். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் மாறும். ஸோ எனக்கு வந்து இந்த டிசைன் வந்து கொஞ்சம் பழசோட எனக்கு புதுசு பிடிக்கலங்க. ஸோ பழசில் வந்து அந்த மாதிரி இருக்காது. முன்னாடி ஹெட்டே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஷார்ப்பாக இருக்கும், தனியாக இருக்கும். அது மைனஸும் இருக்குது, ப்ளஸும் இருக்குது. இதில் சேர்ந்து இருக்கிறதுனால முன்னாடி ஃப்ரண்ட் வந்து ஆடாது. அண்ட் இவங்க வேர்ட்டிக்கலாக கொடுத்ததுனால ஐ திங்க் இவங்க கன்சோலையும் வந்து இது இருக்கிறத தூக்கி இப்படி வேர்ட்டிக்கலாக வச்சாங்கன்னா இன்னும் ஒரு நல்ல அந்த டக்கார் ஃபீல் இருக்கும். பட் இது வந்து ஹாரிசான்டலாக தான் வச்சுருக்காங்க. ஸோ நிறைய பேருக்கு ஒப்பீனியன்ஸ் மாறும். அது டிசைன் வந்து பர்சனல் சாய்ஸ் தான், பட் பர்பஸ்ஃபுல்லாக தான் இருக்காது. பட் ஸ்டில் எனக்கு இந்த டிசைன் பிடிக்கல. இதோட சீட்டு பாருங்களேன். கைஸ், இது வந்து ஒரு ADV மாடல். ஸோ நான் சீட் பற்றி இதை கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. பட் ஸ்டில் என்னோடய ப்ரிஃபரன்ஸ் நான் சொல்கிறேன். ஸோ நான் எப்படியும் பில்லியனோட ஒய்ஃபை கூப்பிட்டு நான் எங்கேயா டூரிங் போகிறேன்னா எனக்கு பில்லியன் கம்ஃபர்ட்டும் கொஞ்சம் வேணும். ஏன்னா ஒரு 4.4 lakhs கொடுத்து இந்த வண்டி வாங்குகிறோம். ஸோ 2 பேர் உட்காந்துட்டு போனால் நல்லாயிருக்கும் வாங்கல. பட் பில்லியனுக்கு கம்ஃபர்ட் கம்மி தான். பட் ஆனால் குஷனிங் வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்குது. ஸோ பழைய மாடலோட இதோட குஷனிங் நல்லா இருக்குது. பட் கொஞ்சம் சின்னதாக இருக்குது. முன்னாடி இருக்கிற மாடல்ஸ் வந்து கொஞ்சம் வைடாக இருக்கும். அண்ட் இந்த வண்டியை வந்து ஒரு 40-50 கிலோமீட்டர்ஸ் ஓட்டினேன். ட்ரையல்ஸ் எல்லாமே போனேன். ஸோ இது வண்டி ஸ்டில் இது ADV மாடல். அண்ட் ரைடிங் ஸ்டாண்ட்ஸ், ரைடிங் போஸ்டர்லாம் சூப்பராகவே இருக்குது. பட் ஸ்டில் நான் வண்டியில் ஏறி உட்காந்துன்னு வச்சுக்கோங்க. நான் வந்து ஒரு 5.6 feet இருப்பேன் என்னோடய ஹைட்டு. ஏறி உட்காந்துனா எனக்கு இந்த ஹேண்டில் பார் ரைசஸ் இன்னும் கொஞ்சம் போட்டாக்க நல்லா இருக்குன்னு பார்க்குறேன். ஸோ இன்னும் கொஞ்சம் நான் பெண்ட் பண்ணி ஓட்டுற மாதிரி தான் இருக்குது. ஸோ பழைய ADVயோட கொஞ்சம் ஹைட்டாக தான் இருக்குது. பட் ஸ்டில் இதை நான் பெண்ட் பண்ணி ஓட்டுற மாதிரி தான் இருக்குது. பட் ஹிமாலயனில் வந்து நல்லா கம்ஃபர்டபுளாக ஸ்டாக்லேயே நீங்கள் உட்காந்துட்டு போகலாம் ரைசர் இல்லாமல். ஹேண்டில் பார் ரைசஸ் தேவை கண்டிப்பாக. அடுத்து பார்த்தீங்கன்னா வைப்ரேஷன்ஸ். ஸோ இந்த வண்டியில் நிறைய பேர் வந்து வைப்ரேஷன்ஸ் இருக்குது, அங்கங்கே தெரியுது அப்படின்றாங்க. ஸோ இது வந்து ஒரு ஷோரூமோட டெஸ்ட் ட்ரைவ் பைக். ஸோ அதனால் நிறைய பேர் இதை விட்டுவாங்க ஒவ்வொரு ஸ்டைலில். சில பேர் ரேஷாக விட்டுவாங்க, சில பேர் நல்லா விட்டுவாங்க. ஸோ இந்த வண்டியை வச்சு என்னால் சொல்ல முடியல. பட் நான் நோட்டீஸ் பண்ண என்னென்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ஹேண்டில் பாரில் லைட்டாக வைப்ரேஷன் இருக்குது. ஹேண்ட் கார்டு இல்லாதனாலே என்னன்னு தெரில, ஹேண்டில் பாரில் லைட்டாக வைப்ரேஷன் ஃபீல் பண்ணேன். அண்ட் ஃபுட் பேக்ஸில் வந்து லெஃப்ட்டில் இருக்கிற ஃபுட் பேக்ஸில் வந்து எனக்கு வைப்ரேஷன்ஸ் ஃபீல் ஆச்சு. ஸோ அந்த ஒரு ப்ராப்ளம் இருந்தது. அண்ட் பைக் ஓவராலாக பார்த்திங்கன்னா வைப்ரேஷன்ஸ் அங்கங்கே நிறைய இடத்துல தெரியுது. ஸோ மேபி இந்த மினரல் ஆயிலேருந்து தூக்கிட்டு வேறு ஒரு நல்ல ஒரு இன்ஜின் ஆயில் போட்டோன்னா அது சால்வ் ஆகிடுமா என்னன்னு தெரில. பட் இப்போதைக்கு பழைய ADVயோட ஐ திங்க் வைப்ரேஷன்ஸ் நிறையா இருக்குது. அண்ட் அண்டர் பெல்லி எக்ஸாஸ்ட் பின்னாடி இருக்குது. டிபேட்டபிளான டாபிக். தண்ணியில் போனால் பிரச்சனை வருமா அமௌண்ட்டு. ஸோ எனக்கு தெரிஞ்சு KTM டெஸ்ட் பண்ணி சொல்லிட்டாங்க அந்த ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லிட்டு. ஸோ தண்ணியில் போனால் ப்ராப்ளம் வரும்னு நினச்சிட்டு இந்த வண்டி வாங்காமல் இருக்கிறது வந்து வேஸ்ட். இப்போ ஸோ தண்ணியிலே இந்த வண்டி சூப்பராக போகும். ஸோ வண்டி இனிஷியலாக அவங்க லான்ச் பண்ணும்போது எனக்கு அண்டர் பெல்லி எக்ஸாஸ்ட் இருக்குதுன்னு பார்த்ததுக்கப்புறமா எதுக்கு அட்வென்ச்சர் பைக்கில் இந்த மாதிரி அண்டர் பெல்லி எக்ஸாஸ்ட்லாம் கொடுக்குறாங்க அப்படின்ட்டு நான் யோசித்தேன். பட் இவங்க வந்து KTM ஆல்ரெடி வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ வாட்டரில் க்ராஸ் பண்ணும்போது ப்ராப்ளம்ஸ் எதுவும் வராதுன்னு சொல்லிட்டு. ஸோ பார்க்கலாம், போக போக யூஸ் பண்ணும்போது தெரியும். நிறைய பேர் சொல்லுவாங்க. லெட்ஸ் வெயிட். ஸோ கைஸ், இந்த புது KTM 390 ADV 25 மாடலில் எனக்கு இருக்கிற 5 கன்சர்ன் இது தான். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது கன்சர்ன் இருந்ததுன்னா கமெண்ட்டில் போடுங்க, பார்க்கலாம். இதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயமாவே இல்லை ப்ரோ அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தாராளமாக நீங்களும் ஒரு கமெண்ட் போடுங்க. ஏதாவது வீடியோ போஸ்ட் பண்ணால் கூட சொல்லுங்கள், நான் நெக்ஸ்ட் அதை அப்லோட் பண்ணுறேன். தேங்க்ஸ்.